கர்த்தர் நம்மை ராஜாக்களாக அழைச்சிருக்கிறாரு. நாம் இந்த பூமியில ராஜாக்கள் மாதிரி இருக்கணும், ராஜாக்கள் மாதிரி வஸ்திரம் போடணும், ராஜாக்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே ராஜா மாதிரி என்னவா இருக்கணும்? அவரே ராஜா மாதிரி வஸ்திரம் போட்டு தானே வந்திருக்கணும். அவர் பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார்? ஏழையாக ஆசாரிய வஸ்திரத்தில் தான் வந்தார். அவர் வந்திருக்கும் போது ஒரு குரூப் உங்களை இப்போ கடைசி காலத்தில் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னா, இயேசு அந்த பிலிப்பியர்ல ஒரு வசனம் இருக்கு, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார். நம்ம எல்லாம் பணக்காரன் ஆகணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரர்களா மாறி இருக்க வேண்டிய ஆள் யாரு? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரர்களா மாறி இருக்க வேண்டியவங்க யாரு? அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். 12 பேரும் 12 லேண்ட் லார்ட்ஸா மாறி இருக்கணும். 12 பேரும் ஆளுக்கு ஒரு பெரிய கப்பல் வச்சிருக்கணும் கெனிசரத் கடலோரத்தில். 12 பேரும் எருசலேம்ல 12 வீடு கட்டி இருக்கணும். அப்பனா ஏன்னா நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா முதல் பணக்கார லிஸ்ட்ல யார் தான் இருந்திருக்கணும்? அவங்க தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க. நாமெல்லாம் எதையும் விடலை, இன்னும் விட வைக்கிறதுக்கே போராட்டமா இருக்குது. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டவங்க. அப்ப ஐஸ்வர்யன் ஆக்கினார்னா ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யன் யார் ஆயிருக்கணும்? அவங்க தான் ஆயிருக்கணும். அந்த 11 பேர் தான் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படின்னா இதை எழுதுறது யாரு? பிலிப்பியர்கள் நிருபத்தை எழுதினது யாரு? பவுல் எழுதுறாரு. அவர் அப்படியே எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்றாரு. எழுதிட்டு தான் அவர் எழுதுறாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அடைகிறதற்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொன்னவர் தான் சொல்றாரு, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்படின்னா நியாயமா பவுல் எதையுமே விட்டுருக்க கூடாது. அவரே கோடீஸ்வரனா இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எருசலேம்ல ஒரு மினிஸ்ட்ரி, ஜெருசலேம் மினிஸ்ட்ரிஸ் ஆரம்பிச்சு அதுக்கு பவுல பிரசிடண்டா போட்டு, திமோத்தியோ செக்ரட்டரியா போட்டு, தீத்துவ ட்ரெஷரரா போட்டு எருசலேம்ல இடம் வாங்கி செட்டில் ஆயிருக்கணும். அதானே சரி அந்த வசனத்தின்படி. அப்படின்னா அவர் சொல்ற ஐஸ்வர்யம் அது அல்ல. சிமுனா சபையை பார்த்து ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ தரித்திரனா இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ பைபிள் சொல்ற ஐஸ்வர்யம் அது அல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இங்கே தான் பணக்காரனா இருக்கணும்ன்றது தேவ திட்டம்னா, நம்ம உலகத்தில் இருக்க நம்மளை விட எத்தனையோ தேவனை அறியாதவர்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறார்கள். அவங்க தான் பில்லியனஸ் ட்ரில்லியனஸ் ஆக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தேவனை மறுதலிக்கிறவெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். எப்படி? இன்னும் சொல்ல போனா பிசாசை டைரக்டா வழிபடுற ஒரு சாட்டனிக் கூட்டம் இருக்கு, அவனா உலகத்துல இன்னைக்கு நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கான். அப்ப எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை தான் கர்த்தர் சொன்னாரா? இல்ல இல்ல, அவர் அதை பத்தி பேசவே இல்லை. உலக ஆசீர்வாதத்தை பத்தி இயேசு பேசவே இல்லை. நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா நம்ம இங்கே தான் பணக்காரர் ஆகணும்னா நோ, ராங் 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 டாக்டரின், தப்பான உபதேசம். அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்குவேன் என்று சொன்னது ஸ்பிரிச்சுவலி. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் ஆயிருக்கணும். அதுக்கு பின்னாடி வந்த மிஷனரிகள், இருந்த மிஷனரி பணக்காரனா இருந்தவங்க இங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க தொப்பியில கஞ்சி வாங்கி குடிச்சாங்கன்னு இருக்கு. ராக்லாண்ட் ஐயாலாம் அப்படிதான் இருந்திருக்கிறார் இங்க. அப்ப அவன் பைத்தியக்காரன், இப்ப சொல்றவன் அறிவாளி. அப்படியா? அந்த மிஷனரிகள் வந்து எல்லாத்தையும் கொடுத்து இங்க செத்து போனவங்க பைத்தியக்காரங்க. நம்ம ஐஸ்வர்யனாக்க சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பணத்தை பத்தி பேசுறவங்க எல்லாருமே இன்னைக்கு அறிவாளிகள் ஆயிடுறோமா? நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு பூமியில் ராஜாவாகிற அழைப்பு அல்ல. இயேசு கிறிஸ்து முதலில் ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றினார். இதற்கு பிறகுதான் ஆயிடவர் அரசாட்சி வரப்போது, அதில் ராஜாவாக ஆளுகை செய்வார். அதே அழைப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியமாய் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆசாரியத்துவத்தின் அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு கடமை இருக்கிறது. சுவிசேஷம் அறிவித்தல் என் மேல் விழுந்த கடமை, சொல்லாவிட்டால் ஐயோ. அப்ப இன்னைக்கு ஒரு ஆசாரியத்துவம் என்பது என்ன? இயேசுவை பற்றி அறிவிப்பதும் சொல்லுவதும், ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை, அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை செய்வதும். அதுக்கு நடுவில் உங்களை விசேஷமா ஒரு ஊழியத்துக்கு வேறு விரிச்சு எடுப்பாரு. அதுதான் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால்னு இருக்கு. ஆனா பேசிக்கா எவ்ரிபடி மஸ்ட் டு த காஸ்பல் ஒர்க். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் இந்த ஆசாரியத்துவத்தை செய்திருக்கிறீர்கள்? சபைக்கு வருவதே ஆசீர்வாதத்துக்காக தான். எந்த ஆசீர்வாதத்துக்காக? நான் ஆசீர்வாதத்தை குறை சொல்றாள் இல்ல, எந்த ஆசீர்வாதத்துக்காக தான் இருக்கு. முதல்ல எது ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எது ஆசீர்வாதம் ஆக்கிட்டா? வீடு ஆசீர்வாதம் ஆயிருச்சு, குழந்தை கிடைக்கிறது ஆசீர்வாதம் ஆயிருச்சு, லேண்ட் வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிருச்சு, கார் வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிருச்சு, நகை வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிருச்சு. அப்ப இதை எல்லாத்தையும் உலகத்தான வாங்குறானே, அவன் யார் மூலமா வாங்குறான்? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது உலகத்தாருக்கு கிடைக்காது. அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கிடைக்கும்.
அந்த ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன். ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அது அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எல்லாருக்கும் கிடைக்கிற அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் ஆசீர்வாதம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்தானுக்கும் நம்ம தேவனுக்கும் வித்தியாசம் நம்ம போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுலாம் ஆசீர்வாதமா நீடா தேவையா? நம்ம தேவையை ஆசீர்வாதம் மாத்திட்டோம். கண்டிப்பா இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது, அது தேவை. ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. ஒரு காலத்தில் நடந்து போனால் பரவாயில்ல, சைக்கிளில் போனால் பரவாயில்ல. இப்போ அப்படி இல்லை, வேலை கொஞ்சம் தூரம் ஆகி போச்சு, நம்ம சீக்கிரம் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கார் தேவைப்படுது, டூ வீலர் தேவைப்படுது, அது நீடு. அது எப்படி ஆசீர்வாதமாக மாறும்? அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு இடத்துல வெளிநாட்டுக்கு போகணும், ஏதோ போக வரணும், கொஞ்சம் பிஸ்னஸ் விஸ்தாரமாகுது, ஃப்ளைட்டில் போயிட்டு வரோம். இது எப்படி? ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன், கர்த்தரை ஆசீர்வதிச்சு. அது எப்படி ஆசீர்வாதமாகும்? உங்க கூட ஒரு நான் பிலீவர் வந்தானே, அவனை யார் ஆசீர்வதிச்சது ஃப்ளைட்டில்? உங்க கூட ஒருத்தன் இயேசுவை திட்ட ஏத்திஸ்ட் வந்தானே, அவனை யார் ஆசீர்வதிச்சது ஃப்ளைட்டில்? அதெல்லாம் ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும் கொடுக்க முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம்.